மாலைதீவு ஜனாதிபதி முகமது முயிசு மற்றும் ரஷ்ய கூட்டமைப்பின் சுகாதார அமைச்சர் மிகைல் முராஷ்கோ தலைமையிலான பிரதிநிதிகள் குழு ஒன்று இன்றைய தினம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளனர். இதன்பொழுது மாலைதீவு மற்றும் இலங்கைக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட உள்ளன. இதேவேளை இலங்கை மற்றும் ரஷ்யாவின் சுகாதார அமைச்சுக்கிடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கைகளை எட்டுவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் முகமது முயிசு இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் வருகை தரும் மாலைதீவு ஜனாதிபதி எதிர்வரும் 6ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் 6 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட உள்ளன. மாலைதீவு ஜனாதிபதியின் இந்த வருகையை முன்னிட்டு இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை கொழும்பு நகரை அண்மித்த பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ரஷ்ய கூட்டமைப்பின் சுகாதார அமைச்சர் மிகைல் முராஷ்கோ தலைமையிலான பிரதிநிதிகள் குழு ஒன்று 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இன்றைய தினம் விஜயம் செய்ய உள்ளது. இந்த விஜயத்தின் பொழுது இரு நாடுகளுக்கும் இடையிலான சுகாதாரத்துறை மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ரஷ்ய சுகாதார அமைச்சர் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதிசவுடன் கலந்துரையாடலை நடத்துவார் என்று சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மேலதிகமாக ரஷ்ய சுகாதார அமைச்சர் வெளிவிவகார அமைச்சர் விஜய் கேரத்தையும் சந்திக்க உள்ளதோடு நாளை தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவப்படம் ஆகியவற்றுக்கும் விஜயம் செய்ய உள்ளார். இன்று வருகை தரும் ரஷ்ய சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது.